மார்ச் 25ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 12:3. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவாராக என்பதே. இச்சகம் பேசுகிற உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவாராக என்று சொல்லப்பட்டுள்ளதே. அப்படியானால் எழுத்தின்படியே கர்த்தர் இப்படிப்பட்டவர்களின் உதடுகளையும் நாவையும் அறுத்து போடுவார் என்றால் உலகில் பல பேர் உதடுகளும் நாவும் இல்லாமல் தான் தெரிய நேரிட்டிருக்கும். அப்படியானால் இதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்பதை சற்று பார்க்கலாம். சரீரத்தின்படி உதடுகளையும் நாவையும் அறுத்துவிட்டால் பேச முடியாமல் போய்விடும். அப்படியானால் இவர்களை பேச விடாதபடி வாயை அடைக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். எப்படி பேச விடாதபடி வாயை அடைக்க இயலும் என்றால், பெருமை பேசுகிறவர்களுக்கு அவர்களின் பெருமைக்குரியவைகளை அறுத்து போடுவார் என்றால், அதன் பின் அவர்களால் பெருமைகள் பேசவே முடியாதபடி வாயடைத்து போகும் அல்லவா? இதனையே யோபு 33:17 மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அதுபோல தங்கள் உதடுகளின் நய வசனிப்பால் மற்றவர்களை கெடுக்கிற வஞ்சகர் யாவருக்கும் எதிராக மிகுதியான பகையாளிகள் எழும்புவார்கள். இச்சக உதடுள்ளவர்கள் அடிப்படையில் வீரர்கள் அல்ல. இவர்கள் கோழைகள். இவர்கள் யாரோடும் நேருக்கு நேர் சண்டையிட்டு ஜெயிக்க மாட்டார்கள். ஆகவேதான் இச்சகமாய் பேசுவார்கள். ஆனால் இவர்களை பற்றிய உண்மை இவர்களால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு தெரிய வரும்போது எதிர்ப்புகள் மிகுதியாகும். எதிர்ப்புகள் பெருகும் போது இவர்கள் மிகவும் பயந்து தன் வாயை அடைத்துக் கொள்வார்கள். இதையே நீதிமொழிகள் 13:3 தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் என்று வேதம் கூறுகிறது. மேற்சொன்ன காரணங்களினாலும் கர்த்தர் இவர்களின் வாயை அடைக்கிறார். அதே போல இப்படிப்பட்ட பாவ செயல்களை செய்தவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிற போது சங்கீதம் 141:3 கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்ற வேத வசனத்தின்படி இச்சகத்தையும் பெருமைகளையும் பேசாதபடி வாயை அடைத்து தம்மை துதிக்கிற துதியினாலே வாயை திறக்க செய்கிறார். சங்கீதம் 63:5 என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உமை போற்றும் என்று வேதம் கூறுகிறது. ஆமேன். அல்லேலூயா.